ஹாய் கைஸ், திஸ் இஸ் எம்ஆர் விஷ்ணு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் அதற்கு முன்னாடி என்னென்னா ஒரு ஹாப்பி நியூஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருப்போம். பட் ஆனால் இது ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இது எந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு நியூ சேனலுங்கிறனால இது கண்டிப்பாக கொஞ்சம் எரர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த எரர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி சூப்பராக கொண்டு போகலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ண வேண்டிய ஒரு பெரிய உதவி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பெரிய உதவி மீன்ஸ் நீங்கள் பண்ண போகிற உதவி என்னென்னா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் அந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் நம்ம பேஜுக்கு பண்ண போகிற ஒரு பெரிய உதவி. அண்ட் இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பார்ப்போம் ஃப்ரம் தமிழ்நாடு. அதில் யார் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம்னா, ராஜகோபாலாச்சாரின்னு அழைக்கப்படுற ராஜாஜி. அவங்கள பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அடிப்படை தகவல்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ராஜாஜியோட முழு பேர் என்ன அப்படின்னா, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறது தான். அவர் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து டிசம்பர் 10, 1878 தோரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாங்க. அவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூதறிஞர். அதுக்கப்புறம் தொழில் என்னென்னா வழக்கறிஞராக இருந்திருக்காரு, அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே இந்திய கவர்னர் ஜெனரல். இது கண்டிப்பாக டிஎன்பிசியில் நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜாஜி தான். ஓகே, அடுத்து சுதந்திர போராட்டத்தில் வந்து நம்ம ராஜாஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1906ஆம் ஆண்டில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்துள்ளார். ஓகேவா. அதுக்கப்புறம் திருச்செங்கோடு புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமம் நிறுவினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த கொஸ்டின், இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத இன்ஃபோ மீன்ஸ் இது கொஞ்சம் ரேராக இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம இது நான் எடுத்த நோட்ஸில் இருந்துச்சு, அதனால் இதை நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1930 வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தலைமையேற்று நடத்தினார். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை தொண்டர்களுடன் நடைபயணம் மேற்கொண்டார். அப்புறம் 1944ஆம் ஆண்டு என்னன்னா, காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பிரச்சனைக்கு சிஆர் ஃபார்முலாவை முன்வைத்தார். சிஆர் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து ராஜாஜி வந்து முன்வைச்சார். அதுக்கப்புறம் சென்னை மாகாண முதல்வர் அப்படி ராஜாஜி வந்து 1937 1939ஆம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தோட முதல்வராக பணியாற்றி இருக்காரு. அவர் இருந்த டைமில் தான் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்திய முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ராஜாஜி தான் நீங்கள் சொல்லணும். மதுவிலக்கால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் வேளாண் கடன் நிவாரண சட்டம் 1938, கோயில் நுழைவு சட்டம் 1939 எல்லாத்தையுமே ராஜாஜி பீரியடில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பள்ளிகளில் கட்டாய இந்தி கற்பித்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு எதிராக முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடைபெற்றது. ஓகேவா. அப்புறம் சென்னை மாநில முதல்வர் 1952 1954 வரைக்கும் சென்னையோடைய சீஃப் மினிஸ்டராகவும் நம்ம ராஜாஜி இருந்திருக்காங்க. அவர் இருந்தப்போ என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்க்க போகிறோம். கைத்தறி வாரியம் அமைத்து நெசவாளர்களை ஆதரித்தார். ஆந்திர மாநிலம் 1953 சென்னை மாநிலத்திலிருந்து பிரிந்தது. சென்னை நகரம் தமிழ்நாட்டின் தலைநகரமாக தொடர முக்கிய பங்காற்றினார் ராஜாஜி. ஓகேவா. குலக்கல்வி திட்டம் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டம் காரணமாக கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது இவருக்கு. அதனால 1954ஆம் ஆண்டு முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பிறகு காமராஜர் வந்து முதல்வரானார். ஓகேவா. அதுக்கப்புறம் தேசிய பதவிகள் என்னென்ன வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1947 to 1948 வந்து மேற்கு வங்க ஆளுநராக இருந்திருக்காரு. 1948 50 வரைக்கும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. 1950 1951 வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. அப்புறம் 1959 சுதந்திர கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து நிறுவனார். அப்புறம் அவர் வாங்கின விருதுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1954 பாரத் ரத்னா விருது வாங்கியிருப்பார். முதல் 3 விருது பெற்றவர்கள் ஒருவர். அது 3மே தமிழ்நாட்டுக்காரவங்க தான். அந்த தமிழ்நாட்டுக்காரங்க இன்னும் மீதி இருக்கிற 2 பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. 1958 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு இவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து 1958 கொடுத்துருக்காங்க. இவர் எழுதின முக்கிய நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி வியாசர் விருந்து, சிறையில் தவம், சக்கரவர்த்தி திருமகன். இப்போ டிஎன்பிசியில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, ராஜாஜி என்ன பண்ணாருன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனார். அதுக்கப்புறம் சிஆர் ஃபார்முலா வந்து 1943 கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றார். சுதந்திர கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். எந்த வருஷம் ஆரம்பித்தாருங்கிறது முக்கியம். பாரத் ரத்னாங்கிற விருது வாங்கினாங்க. பாரத் ரத்னாங்கிற விருதையும் வாங்கினார். ஓகேவா. இதுதான் நம்ம ராஜாஜியை பற்றி நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன். அடுத்து என்னென்னா, தந்தை பெரியாரை பற்றி பார்க்க போகிறோம். தந்தை பெரியாரை வந்து ஈவேரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஈரோடு வெங்கடாப ராமசாமி
வெங்கட ராமசாமி அப்படிங்கிறத இவரோட முழு பெயர். இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா செப்டம்பர் 17, 1879 ஈரோட்டில் பிறக்கிறாரு. பெற்றோர் யாருன்னா வெங்கடப நாயக்கர் அண்ட் சின்னத்தாயம்மாள். சாரி, கொஞ்சம் லேக் ஆகுது, கோச்சிக்கிறாதீங்க யாரும். மனைவி யாருன்னா நாகம்மையார் அப்படிங்கிற மனைவி ஒரு பேர். இறப்பு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1973 டிசம்பர் 24 அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் வந்து செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஈரோடு நகராட்சி தலைவராக 1918 1919 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து குடிநீர் குழாய் திட்டத்தை வந்து முதல் அறிமுகப்படுத்தினாராம். அப்புறம் காங்கிரஸ் காலத்தில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் எப்போ? 1919. 1921 மதுவிலக்கை வலியுறுத்தி தனது தோட்டத்தில் இருந்து 500 தென்னை மரங்களை வெட்டினார். ஓகே, அடுத்து வந்து இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சு? 1924. அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கோயில் திருக்கோயில் நடக்கும் உரிமைக்காக போராடினார். அதனால வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டார். அப்புறம் 1925 காங்கிரஸிலிருந்து விலகினார். சேரன்மார் தேவி குருகுலத்தில் நிலவிய சாதி பாகுபாடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை தீர்மானித்து நிராகரிக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் என்னென்னா 1925 வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, பெண் சமத்துவம், மூட நம்பிக்கை எதிர்ப்பு, சமூக நீதி. இதற்காக வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சாரி, கொஞ்சம் அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுச்சு. அதான் 1929 முதல் சுயமரியாதை மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா செங்கல்பட்டில் நடந்துச்சு. அதோட மாநாட்டோட தலைவர் யார் அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், டிஎன்பிசியில் பல தடவை கேட்ட கொஸ்டின், அதனால இதை பாக்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1937 1939 என்னன்னா கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் செய்தார். அதுக்கப்புறம் 1938 சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, அதுக்கப்புறம் 1944 சேலம் மாநகர மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தார். இந்த மாற்றத்திற்கான தீர்மானத்தை அண்ணாதுரை முன்வைத்தார். ஓகே, 1953 ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினார். ஓகே, அடுத்த பெரியாரின் இதழ்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசு அப்படிங்கிற இதழ் வந்து பெரியாரோட இதழ், ரொம்ப முக்கியமான இதழ். இது வந்து தமிழ் லாங்குவேஜில் வெளியானது. அடுத்த ரிவால்ட் அப்படிங்கிற இதழ் வந்து ஆங்கிலத்தில் 1928 வந்து பெரியாருடைய இதழாக இருந்துச்சு. அப்புறம் புரட்சி 1933 தமிழ் லாங்குவேஜில், பகுத்தறிவு 1934 தமிழ் லாங்குவேஜில், விடுதலை 1935 தமிழ் நாளிதழ். இந்த விடுதலைங்கிற நாளிதழ் இன்னுமே நம்ம சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் லைப்ரரினா போனீங்கன்னா அந்த விடுதலை அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்னா பார்க்கலாம். அப்புறம் புனைப்பெயர் என்னென்னா சித்திரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் அவளுக்கு கொடுத்துருக்காரு. முக்கிய நூல் என்ன? பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரூல். பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிறத எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பெரியார் அப்படின்னு சொல்லிடணும். 1936 வந்து அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். ஆன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் வந்து இவர் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பெரியார் பெற்ற பட்டம் என்ன? பெரியாருங்கிற பட்டத்தை எப்படி அவர் பெற்றார் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். 13 நவம்பர் 1938 சென்னை தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் தான். எந்த மாநாட்டில்? சென்னை தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் 1938 தான் பெரியாருங்கிற பட்டமே அவருக்கு வழங்கப்படுது. மாநாட்டிற்கு டாக்டர் எஸ் தர்மம்பால் மற்றும் நீலாம்பிகை அம்மையார் உள்ளிட்டோர் முக்கிய பங்கு வகித்தனர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யாருன்னா ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படிங்கிறது. அப்புறம் யுனெஸ்கோ விருது, இது ரொம்ப முக்கியம். 27 ஜூன் 1970 யுனெஸ்கோ பாராட்டு விழா நடத்துகிறாங்க. புதிய யுகத்தின் தீர்க்கதரிசி அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமையின் பரம எதிரி அப்படிங்கிற பட்டங்கள்லாம் பெரியாருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் பெரியாரை பற்றி பாருங்களேன், டிஎன்பிசி நினைவு கொள்ள வேண்டியதில் நிறையா இருக்குது. எப்போ பிறக்கிறாங்க? 1879. காங்கிரஸில் எப்போ ஜாயின் பண்ணாங்க? 1919. வைக்கம் போராட்டம் எப்போ நடந்துச்சு? 1924. சுயமரியாதை இயக்கம் 1925. செங்கல்பட்டு மாநாடு 1929, பெரியார் பட்டம் 1938, திராவிடர் கழகம் 1944, யுனெஸ்கோ பாராட்டு 1917, மறைவு 1973. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி வியூவில். பெரியார்னு வந்துட்டாலே உங்களுக்கு இந்த எல்லா இயர்ஸுமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் பெரியாரை பற்றி ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தாலே, இந்த நோட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா காமராஜரை பற்றி பார்க்க போகிறோம். காமராஜரோட முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தனிப்பட்ட தகவல்கள் முதல்ல பார்ப்போம். அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமாரசாமி காமராஜர்.
கே காமராஜர். ஓகேவா, பிறப்பு வந்து 15 ஜூலை 1903. எங்கே பிறக்கிறாருன்னா விருதுநகர். அவர் பிறக்கும் போது அது விருதுநகர் கிடையாது, விருதுப்பட்டி அப்படிங்கிற இடத்த ஊர் அந்த பேர். இப்போ தான் விருதுநகர்னு மருவி வந்திருக்கு. இறப்பு வந்து 2 அக்டோபர் 1975. அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. பதவி வந்து சென்னை மாகாணத்தின் 3வது முதலமைச்சர். முதலமைச்சர் காலம் வந்து 1954லேருந்து 1963 வரைக்கும் 9 வருஷம் இருந்திருக்காரு. பட்டங்கள் வந்து பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி தந்தை, பிளாக் காந்தி, கருப்பு காந்தி, எல்லாம் காலா காந்தின்னு சொல்லுவாங்க, கிங் மேக்கர் அப்படிங்கிற சிறப்பு பட்டங்கள்லாம் அவர் வந்து பெற்றிருக்காரு. அப்புறம் பாரத ரத்னா விருதை வந்து இவர் எப்போ வாங்கினார்? 1976. இறந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பார். இவர் எப்போ இறந்தார்? 1975. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரத ரத்னா அவர் கொடுத்துருப்பாங்க. இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சினால வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக எல்லாருமே. விடுதலை போராட்டத்தில் காமராஜர் என்னென்ன பண்ணார்? 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். வைக்கம் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது யார்? பெரியார். அவர் கூட சேர்ந்து காமராஜரும் அதில் பங்கேற்றிருக்காரு. அதே மாதிரி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணது யார்? ராஜாஜி. அவங்க கூட சேர்ந்து காமராஜரும் வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 1937 சாத்தூர் தொகுதியில் இருந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 1937 வந்து யார் தமிழோட சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பார்? ராஜாஜி. அவரோட பீரியட் 1937 1939 வரைக்கும். அந்த டைமில் வந்து இவர் சாத்தூர் தொகுதியிலிருந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அப்புறம் 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆனார். ஓகே. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பங்கேற்று சிறை சென்றார். முதலமைச்சராக காமராஜர் பண்ண முக்கிய சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார். அதுக்கப்புறம் 1956 இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இலவச கட்டாய கல்வியை விரிவுபடுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டம் செயல்பட்டு இருந்தது. இது ரொம்ப இது எல்லாம் அவர் கல்விக்காக ஆற்றிய பணிகள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு காமராஜரை பற்றி குறிப்பு வரைக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெயின்ஸில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கூட இதை பற்றினா நீங்கள் நல்லா டீட்டெயிலாக எழுதணும். நீர்ப்பாசனத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். தமிழ்நாட்டிலேயே காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய அணைகள் கட்டப்பட்டது. அதில் கட்டப்பட்ட சில அணைகள் தான் வைகை அணை, சாத்தனூர் அணை, பவானிசாகர் அணை, அமராவதி அணை, கிருஷ்ணகிரி அணை, பரம்பிக்குளம் ஆழியார் டேம் எல்லாமே அவரோட டைமில் தான் கட்டப்பட்டது. அப்புறம் வந்து தொழில் வளர்ச்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல், கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைகள் எல்லாமே காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் காமராஜர் திட்டம் ரொம்ப பாப்புலராக இங்கிலீஷில் கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க 1963. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அமைச்சர் பதவியை விட்டு கட்சியின் அடிமட்ட அமைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என முன்மொழிந்தார். இதுவே காமராஜர் திட்டம் என அழைக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து லைட்டாக வீக்கார மாதிரி செல்வாக்கை வந்து, ஏன்னா 1963 வந்து கொஞ்சம் காங்கிரஸ் வந்து ஒரு செல்வாக்கை இழக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதனால காமராஜர் வந்து கே பிளான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர்களை வந்து கொஞ்சம் கட்சி பணியில் ஈடுபடுற மாதிரி வலியுறுத்துவார். இது வந்து கண்டிப்பாக ஒரு கிரேட் சக்ஸஸ் தான் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேசிய அரசியல் காமராஜர் 1964 1967 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். ஏன் அப்படின்னா 1964 வந்து ஜவஹர்லால் நேரு இறந்து போயிடுவார். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக காமராஜர் வந்து மாறிடுவார். இவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் இவர் அதை சூஸ் பண்ணலை. ஏன்னா இவர் தான் கே பிளான் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தார். அதனால் 1964 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வர முக்கிய பங்கு வகித்தார் காமராஜர். 1966 இந்திரா காந்தி பிரதமராக வர முக்கிய பங்கு வகித்ததும் காமராஜர் தான். இதனால் கிங் மேக்கர் என்று புகழ்பெற்ற பட்டம் பெற்றார். ஓகேவா. தேர்வுக்கான ஒன்லைனர், இது ரொம்ப முக்கியம். கல்வி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா காமராஜர். காமராஜர் திட்டம் எப்போ? 1963. காங்கிரஸ் தலைவர் எப்போ இருந்தாரா? 1964 67 இருந்து. பாரத ரத்னா எப்போ வாங்கினார்? 1976. இவருடைய பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். முதலமைச்சராக இருந்த பீரியட் வந்து 1954 1963 வரைக்கும். நம்ம இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும். இலவச மதிய உணவு திட்டத்தை எப்போ அறிமுகப்படுத்தினாரா? 1956. இதுவுமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அண்ட் காமராஜரை பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்னி வரப்போகிற அப்கமிங் எக்ஸாமில் காமராஜரை பற்றி டீட்டெயிலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1872 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1936, 18 நவம்பர் 1936. பிறக்கிறது வந்து 5 செப்டம்பர் 1872. அன்னைக்கு இன்னொருத்தர் முக்கியமானவர் பிறந்திருப்பார். யாரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். அன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே. ஓகேவா. அவர் தான் பிறந்திருப்பார். பட் தெரிஞ்சிச்சுன்னா அவரோட இயரும் சேர்த்து கூட கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பிறந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டப்பிடாரம்
அக்ராரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பார் வஉசி. சிறப்பு பெயர்கள் என்னென்னா கப்பலோட்டிய தமிழன், செக்கிலித்து செம்மல் அப்படிங்கிறது தான். வழிகாட்டிகள் வந்து பாலகங்காதர திலகர், ராமகிருஷ்ணந்தர் அப்படிங்கிறவங்க தான். சுதேசி இயக்கம் கப்பல் நிறுவனம். ஓகேவா. 1909 வந்து வங்க பிரிவினைக்கு பிறகு தீவிர அரசியலில் ஈடுபட்டார். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905 நடந்ததுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தை வந்து இந்திய லெவலில் ரொம்ப பிரபலப்படுத்துவாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வச்சது யாருன்னா வஉசி தான். 1906 வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தொடங்கினார். அதோட நோக்கம் என்னன்னா ஆங்கிலேயர்களின் கப்பல் வர்த்தக ஏகாவதத்தை எதிர்ப்பதற்காக. ஓகேவா. என்ன 2 கப்பல் வாங்கினாரு. 2 கப்பல் வந்து SS கலியா மற்றும் SS லாவோ அப்படிங்கிற கப்பலை வாங்கிட்டு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் வந்து உங்களுக்கு ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணார். யார்? வஉசி. தொழிலாளர் போராட்டம் 1908 கோரல் மில் வேலை நிறுத்தம். சுமார் 1700 தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு போராட்டம் வச்சார். அதுதான் கோரல் மில் வேலை நிறுத்தம். அதோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊதிய உயர்வு, வேலை நேர குறைப்பு, தொழிலாளர் உரிமைகள், இந்த மாதிரி விஷயத்துக்காக அவர் ஆரம்பிச்சிருப்பார். கைதும் சிறையும் 12 மார்ச் 1908 வந்து தேச பக்தர் பிபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாடிய பேரணியை ஏற்பாடு செய்ததற்கு கைது பண்ணார். பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவர் வந்து 1908 வந்து 1908 வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வருகை புரிஞ்சிருப்பார். அப்போ வந்து அவர் அந்த விடுதலை கொண்டாடுற விதமாக அவருக்கு வந்து ஒரு பேரணி வச்சனால அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தேச துரோக வழக்குக்காக முதலில் இரட்டை ஆயுள் தண்டனை 40 ஆண்டுகள் விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டில் தண்டனை 6 ஆண்டுகள் குறைக்கப்பட்டது. சிறை எங்கிருந்த கோயம்புத்தூர் மற்றும் கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் செக்கிலுக்கும் கடுமையான உழைப்பு மேற்கொள்ள செய்யப்பட்டார். அடுத்த பத்திரிகைகளும் இலக்கிய பணிகளும் முக்கிய நூல்கள் இவர் என்னென்னா மெய்யற்றம் 1914 வெளிவந்த நூல், மெய் அறிவு 1915, தன் வரலாறு கவிதை வடிவில், அவருடைய வரலாறை வந்து கவிதை வடிவில் அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் எழுதின உரைகள், விளக்கு உரைகள், திருக்குறள், மணக்குடவர் உரை, தொல்காப்பியம், இளம்புறனார் உரை, தொடர்புடைய பத்திரிகைகள் விவேகபானு அப்படிங்கிற பத்திரிகையும், இந்து நேஷன், தி நேஷனல் அப்படிங்கிற பத்திரிகையும் இவருக்கு தொடர்புடைய பத்திரிகைகள். அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா விபோசினாலே சுதேசி கப்பல் இது ரொம்ப முக்கியம். தூத்துக்குடி கொழும்புக்கு வந்து போச்சு. கோரல் மில் போராட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா எப்போ சொல்லுவீங்க? 1908 நீங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். செக்கிழுத்து சிறை சென்றார், கப்பலோட்டிய தமிழன். எல்லாமே நம்ம பிஓசியை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இது டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்பவே போதுமான ஒரு இன்ஃபோ தான். இனி அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவருடைய பிறப்பு எப்போன்னா 11 டிசம்பர் 1882 அப்போ பிறக்கிறாரு. பிறந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டயபுரம், தூத்துக்குடி. இவர் தந்தை பேர் என்னென்னா சின்னசாமி ஐயர், தாய் லட்சுமி அம்மாள், மனைவி செல்லம்மாள், இயற்பெயர் வந்து சுப்பையா சுப்பிரமணியன். பாரதி பட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். 11 வயது இருக்கும்போது எட்டயபுரம் அரசவையில் வழங்கப்பட்டது. எட்டயபுரம் மன்னர் தான் இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பார். இறப்பு எப்போனா 11 செப்டம்பர் 1921 சென்னையில் இறந்து போயிருப்பார். இதை நீங்கள் பிறப்பு இறப்பு ரெண்டுக்குமே டேட் ஒன்று தான், 11 தான். மந்த் மட்டும் வேரி ஆகும், டிசம்பர் செப்டம்பர். பிறப்பு வந்து 1882, இறப்பு வந்து 1921. ஓகேவா. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்தது தூத்துக்குடியில், இறந்தது சென்னையில். ஓகே. சிறப்பு பெயர்கள் என்னென்னா மகாகவி, தேசிய கவி, நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி, நவீன தமிழ் உரையாடலின் தந்தை அப்படிங்கிறது தான் இவரோட சிறப்பு பெயர். பாரதிதாசன் பாராட்டிய பெயர்கள்: சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் ஞாயிறு, புதிய அறம் பாட வந்த புலவன், மரம் பாட வந்த மறவன், இப்படின்னு பல பேர் வந்து பாரதிதாசன் தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே. பாரதியாரோட தீவிரமான ஒரு ஃபேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் உங்களுக்கு மாடர்னாக சொல்கிறேன், அது கரெக்டாக தமிழில் உச்சரிக்காமல் நான் கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தீவிர பக்தன்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் பாரதிதாசன் வந்து பாரதியார் கூட. ஓகே. பாரதிதாசன் பாடிய பெயர்கள் இதுனா முக்கிய படிப்புகள் என்னென்னா பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, சுதேச கீதங்கள், ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு. இதுனா பாரதியாரோட முக்கியமான படைப்புகள். முக்கிய மொழிபெயர்ப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பகவத்கீதை, வேத பாடல்கள், பாஞ்சாலியின் யோசு சூத்திரம் உள்ளிட்டவற்றை தமிழில் மொழிபெயர்த்தார். ஓகேவா. பத்திரிகை பணி என்னன்னா சுதேசமித்திரன் 1904 துணை ஆசிரியராக பணியாற்றினார். இது ரொம்ப முக்கியம். பாரதியார் வந்து எப்போ வந்து சுதேசமித்திரன் உடைய துணை ஆசிரியராக பணியாற்றினார்னு டிஎன்பிசி கொஸ்டினில் அதிகமாக கேட்குற கொஸ்டின். 1904 இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து சிவப்பு நிறத்தாளில் வெளிவந்தது தமிழ் வார இதழ். இது ரொம்ப சிவப்பு நிறத்தாளில் வெளிவந்த தமிழ் வார இதழ் என்னென்னா இந்தியா. விஜயாங்கிறது வந்து தமிழ் நாளிதழ். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்கள் உரிமைக்காக தமிழ் மாத இதழ். பாலபாரதம்ங்கிறது ஆங்கில மாத இதழ்.
சூரியோதயம் அப்படிங்கிறது புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட வார இதழ். இதெல்லாம் பாரதியார் வந்து பத்திரிகை பணியில் செஞ்ச விஷயங்கள். அதுக்கப்புறம் தேசிய பணி, பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் 1905ஆம் ஆண்டு. 1907 வந்து சூரத் காங்கிரஸ் மாநாடு. திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் போன்ற தீவிர தேசியவாத தலைவருடன் இணைந்து செயல்பட்டார். 1908 1918 பிரிட்டிஷ் ஆட்சியில் கைது நடவடிக்கைகளை தவிர்த்து புதுச்சேரியில் தங்கினார். புதுச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் வாவேசு ஐயர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டிருந்தார். சமூக சீர்திருத்த கருத்துக்கள், சாதி வேறுபாட்டை எதிர்த்தார், பெண்களின் கல்வி மற்றும் உரிமைகளை ஆதரித்தார், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார், ஒடுக்கப்பட்ட மக்களின் சமத்துவத்திற்காக பாடுபட்டார், சமூக சமயத்தையும் பெண் விடுதலையும் வலியுறுத்தினார். இதனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் நினைவு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பிறப்பு வந்து 1882, சுதேசமித்ரன்கிறதுல எப்போ ஜாயின் பண்ணார் ரொம்ப சொன்னேன், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. 1904 பனாரஸ் காங்கிரஸ் வந்து 1905, சூரத் காங்கிரஸ் 1907, புதுச்சேரியில் இருந்தது 10 வருஷம் 1908 1918, மறைவு வந்து 1921. இந்த 5 தலைவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மாதிரி கண்டிப்பாக ஃபர்தராக நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அண்ட் நம்ம நியூ சேனல் அண்ட் நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். உங்களோட சப்போர்ட் இந்த சென்ஸ் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபோ ஷேர் ஆகும், யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்களா அவங்களுக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். அந்த சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு இன்னும் நம்ம நிறையா லேர்ன் பண்ணலாம், சேர்ந்து படிப்போம். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போய் தான் ஆகும். அந்த முயற்சியோடு நம்மளோட பணியை தொடருவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மை லெக்சர். அண்ட் என்ன சொல்கிறேன்னு தெரில, பட் ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால கொஞ்சம் நான் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். பட் போக போக நான் வந்து அதை திருத்திட்டு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியல அளவுக்கு கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ வித் பேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.